விஷயம். அதாவது 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 25 தொழிற்சங்கங்கள் சார்பில் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பேருந்துகள் இயங்காது என அறிவித்திருந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் வட சென்னையில் வழக்கம் போல் இன்று பேருந்துகள் 95% இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து போக்குவரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பல மாதங்களாக வழங்கப்படாமல் இருக்கும் அகவிலைப்படியை வழங்க வேண்டும். ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும். புதிய ஓய்வு கைவிட வேண்டும். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 25க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் நள்ளிரவு முதல் பேருந்துகளை இயக்க மாட்டோம் என அறிவித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் வட சென்னையில் உள்ள திருவொற்றியூர் பணிமனையில், தண்டையார்பேட்டை பணிமனை, வளையாளர் பணிமனை என்று போலீஸ் பாதுகாப்புடன் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. திருவொற்றியூர் பணிமனையிலிருந்து சென்னையில் உள்ள கோயம்பேடு, பிராட்வே, கூட்டப்பட்டி, திருவாங்கூர், கோவளம், எழும்பூர், தென்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், தண்டையார்பேட்டை பணிமனையிலிருந்து சென்னை புறநகர் பகுதியான தென்குன்றம், பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், வள்ளலார் நகர் பணிமனையிலிருந்து கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், போரூர், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், சென்னையில் பல பகுதிகளுக்கு இன்று வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தோமுசா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சேர்ந்தவர்கள் பேருந்துகளை இயக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவொற்றியூர் பணிமனையிலிருந்து 180 பேருந்துகளில் 150 பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகிறது. தண்டையார்பேட்டை பணிமனையில் உள்ள 107 பேருந்துகளில் 80 பேருந்துகள் இன்று வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. வட சென்னையை பொறுத்தவரை பேருந்துகள் ஓடாது என வேலை நிறுத்த அறிவித்திருந்தாலும் கூட 95% பேருந்துகள் இன்று வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது.